நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்ல நிக்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சில ஊத்திட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும் வந்து பிடிக்கிறேன், என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன். இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஜுஜுபே ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசா எஸ்கலேட் ஆயிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ வேகமா சட்டம் வேலை செய்யுமா? வீக்கெண்டு இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன் அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பேட்டி கொடுக்கறப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவிட்டிருக்கலாமே. சென்னை முகப்பேர் கிழக்குல கார் நிறுத்தியது தொடர்பான தகராறுல நீதிபதி மகனோட கைகலப்புல ஈடுபட்ட பிக் பாஸ் பிரபலம் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்ட நிலையில இது தொடர்பான ஒரு வீடியோவை நடிகை சனம் ஷெட்டி வெளியிட்டிருக்கிறது வைரலாகிருக்கு. அந்த வீடியோல பேசின சனம் ஷெட்டி, தர்ஷன் கைது என செய்தி கேட்டதும் எனக்கு ஒரு நொடி சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா தர்ஷன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சேன். விசாரணை கூட நடத்தாம ஒரு தரப்பு மீது மட்டும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுவும் வெள்ளிக்கிழமை கைது செஞ்சிருக்காங்க போலீசார். விசாரணையே திங்கள் அன்றுதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேட்டி கொடுத்த நீதிபதி மகன் சொல்வதுதான் உண்மைனா சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இருக்கலாமே. தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது மிகப்பெரிய குற்றம்னு சனம் ஷெட்டி தற்போது தர்ஷனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறது வைரலாகியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.